நமச்சிவாயா. என் அன்பு செல்லமே, நீ யாரை விட்டு இப்பொழுது பிரிந்திருக்கின்றாயோ, யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ, உன்னை விட்டு விலகி சென்றவர் ஒரு மணி நேரத்தில் உனக்கு அழைப்பு விடுக்கப் போகின்றார் தங்கமே. நீ யாரை நினைத்து தினமும் அழுது கொண்டு இருக்கின்றாயோ, அவரின் மனதில் ஒரு மாற்றத்தை உன் அப்பா நான் ஏற்படுத்தி விட்டேன். நீ எதற்கும் கலங்காதே தங்கமே. அவரே தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் அழைப்பு விடுத்து மன்னிப்பு கேட்பார். அப்பொழுது அந்த மன்னிப்பை நீ ஏற்றுக்கொண்டு நீ பேசிவிடு. உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் தங்கமே. அப்பொழுதுதான் உன்னால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ முடியும். நீ மனதளவில் அவர்கள் மீது அதீத அன்பு வைத்திருக்கின்றாய். காலத்தின் கட்டாயத்தால் உன்னை விட்டு அவர்கள் இப்பொழுது பிரிந்து இருக்கிறார்கள். வாய்விட்டு யாரிடமும் சொல்லவும் முடியாமல் அளவும் முடியாமல் தனிமையில் மிகவும் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய். உன் அப்பா நான் அனைத்தையும் அறிவேன். என்னுடைய பக்தர்களை காப்பதற்காகவே என் கைகளை நான் எப்பொழுதும் விரித்தே வைத்திருக்கின்றேன் தங்கமே. அவர்களை நோக்கி எந்த விதமான துயரத்தையும் கெடுதலையும் நெருங்க விட மாட்டேன். நான் என் குழந்தைகளை ஏமாற்றவும் மாட்டேன். உன்னிடம் உள்ள உன் சிவனப்பா மிக பெரியவன். நீதிபதியான அவன் உன்னுடைய மனதை தினந்தோறும் உட்கார்ந்து படித்து கொண்டு இருப்பவன். உன் மனதை பார்த்து கொண்ட எனக்கு தெரிந்தது என்னவோ, நீ நேசிக்கும் உறவை மட்டுமே நினைத்து அனுதினமும் வருந்திக் கொண்டே இருக்கிறாய் என்பதுதான். அதனால்தான் உன் குறையையும் மனக்கவலையும் தீர்த்து வைக்கவே அப்பா நான் முடிவு எடுத்து விட்டேன் தங்கமே. அந்த உறவு உன்னிடம் வரும் பொழுது அவர்கள் செய்த தவறையோ அவர்கள் செய்த பிழையையோ நீ அவர்களிடம் சுட்டி காட்டாதே. அவரே உனக்கு இப்பொழுது அழைப்பு விடுப்பார். சந்தோஷமாக அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பேசு தங்கமே. நான் இருக்கின்றேன். ஓம் நமச்சிவாயா.